பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிற நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. வருகிற சண்டே ஈவினிங் 4:45க்கு ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் ஷைனிங் ஸ்டார் ப்ரோக்ராம் வைத்திருக்கிறோம். ஸோ எல்கேஜிலேருந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுகிற எல்லா பிள்ளைகள் கண்டிப்பாக வந்து பங்கு பெறுங்க. ஏன்னா அந்த கூட்டத்தோடைய முடிவில் வருகிற எல்லா பிள்ளைகளுக்கும் தலையில் எண்ணெய் வைத்து அவளுக்கு ஜெபித்து அவர்களை அனுப்புகிறோம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை கண்டிப்பாக அழைச்சிட்டு வாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா இந்த நாட்கள் எக்ஸாம் நாட்கள், அது ஃபைனல் எக்ஸாமு. அந்த பிள்ளையோட வாழ்க்கையில் எல்லா நன்மைகளை கர்த்தர் வாய்க்க செய்வாராக. அதில் உங்கள் பிள்ளைகளுடைய சுக வாழ்வுக்காக அந்த நாளில் முக்கியமாக ஜெபிக்கிறோம். அதில் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வாராக. அந்த பெற்றோர்கள் எல்லோரும் யாரெல்லாம் வர முடியுமோ நீங்கள் எல்லோரும் வரலாம், யாருனாலும் வரலாம். ஸோ யூடியூப் வியூவர்ஸ் நீங்கள் வரலாம், சால்வேஷன் டிவி வியூவர்ஸ் வரலாம், திருச்சபை மக்கள் எல்லோரும் வரலாம். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஸோ இந்த நாளிலே கர்த்தர் நம்ம கொடுக்குற வார்த்தை சங்கீத புஸ்தகம் 34வது சங்கீதம் 10வது வசனம். Psalms 34 verse 10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. கர்த்தரை தேடுறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி காலையில் நம்ம யாரை தேடுகிறோம்? மனுஷனை தேடுறோமா, இல்லைன்னா அதிகாரிகளை தேடுறோமா, அரசியல் கட்சி தரங்களை தேடுறோம்? யாரை தேடிட்டு இருக்கீங்க உங்கள் உதவிக்கு? ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. நான் கர்த்தரை தேட போகிறேன், கர்த்தரை நான் பார்க்க போகிறேன். கர்த்தரை தேடாமல் நீங்கள் எதை தேடினாலும் அது சக்ஸஸ் வராது. ஆனால் கர்த்தரை தேடுங்க, கர்த்தர் வழியிலே தருவார். ஜனங்களை கர்த்தர் உங்கள் பக்கம் கொண்டு வருவார், ஆட்களை கொண்டு வருவார், ஒத்தாசை உங்கள் நேராக கொண்டு வருவார். அதனால் கர்த்தரை தேடுங்க, கர்த்தரை பிடிங்க, ஏசப்பாவை பிடிங்க, ஏசப்பாவை தேடுங்க. எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நன்மையாய் முடிகிறது நீங்கள் பார்ப்பீர்கள். நம்மளாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, அந்த காலை வேளையில் எதையோ நாங்கள் தேடுகிறோம். லாயரை தேடிட்டு இருக்கோம், டாக்டர்ஸை தேடிட்டு இருக்கிறோம், மனிதர்களை தேடிக்கொண்டு இருக்கிறோம், பணம் கொடுக்குறவங்களை தேடி இருக்கிறோம், வட்டிக்காரனை தேடி இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி காலையில் உண்மை நாங்கள் தேடட்டும் ஆண்டவரே, உண்மை நாங்கள் பார்க்கட்டும் ஆண்டவரே. உண்மை பார்க்காம மற்ற எல்லாரையும் நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவர் உண்மை தேடுகிறோம். எங்களுக்கு எல்லா ஒத்தாசையை அந்த பிள்ளைகளுக்கு கிருபையாக தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக கத்தாவே ஒத்தாசை வேண்டுமோ, என்னென்ன காரியங்களும் அந்த பிள்ளைகள் நன்மை வர வேண்டுமோ, எல்லா நன்மைகளுக்கு கத்தாவே நீரே கத்தாவை அமைத்து தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். நல்ல சுகம், நல்ல பலனை கொடுங்க. நல்ல கத்தாவே இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிங்கப்பா. அடக்கத்தை வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள், வீட்டில் இருக்கிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள், எக்ஸாமுக்கு போகிற பிள்ளைகள், ஆண்டவரே கத்தா வயதானவர்கள், சிறு குழந்தைகள் எல்லாரும் ரத்தத்தால் மறைத்து கொள்ளுங்க. விசேஷமாக நல்ல எக்ஸாம் எழுத போகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம், நல்ல சுக பலனை கொடுங்க. எந்த ஒரு பலனும் வரக்கூடாது. நேர்த்தியாக எக்ஸாம் எழுத உதவி செய்யுங்க. நல்ல ஸ்கோர் எடுத்து நல்லா பாஸ் பண்ண உதவி செய்யுங்க. அந்த பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தினை தரவணமாக ஜெபிக்கிறேன். இன்ட்ரிக்கு போகிற பிள்ளைகளுக்கு அந்த நல்ல கிருபையை தாங்க. அந்த பிள்ளை நன்றாக படிக்க ஆண்டர்கத்தா நல்ல இன்ட்ரிவ் அட்டன் பண்ண உதவி செய்யுங்க. ஆண்டர்கத்தா அதிகாரிகளுக்கு நல்ல தயவு கிடைக்க வைங்க. ஆண்டர்கத்தா கால் ஃபார் லெட்டருக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டர் இப்பொழுதே வழிகள் திறக்கப்படட்டும். இப்பொழுதே எப்படி ஆகில் ஆண்டவரை கத்தா நல்ல இடத்துலேருந்து கத்தாவே அவளுக்கு அழைப்பு வர உதவி செய்யுங்க. நல்ல கம்பெனியில் செட்டில் ஆக உதவி செய்யுங்க. ஆண்டர் வேலை இல்லாமல் ஆண்டர் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு இப்பொழுதே வழிகளை திறங்கப்பா. இயேசுவின் ரத்தத்தை அந்த பிள்ளைகள் மேல் தெளிக்கிறனப்பா. அந்த ஜபங்களை எல்லாம் கேளுங்கப்பா. இந்த நாளில் ஆண்டவர் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மைகளை காண செய்யுங்க. வெளிநாடு செல்ல இருக்கிற தடைகள் எல்லாம் விலகட்டும், விசா தடைகள் எல்லாம் விலகட்டும். அன்றைய வெளிநாட்டில் தங்கி இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகள், அன்றைய படித்து வேலை செய்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள், குடும்பத்தில் கத்தாவே அடுத்த பிரிந்து அந்த இடத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. நீ சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்துக்கு தேவனாக இருக்கிறேன். அந்த பிள்ளைகள் நன்மையினால் நிரப்புங்க. பிஸ்னஸ் பண்ணுற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. பிரசவத்துக்கு போகிற பிள்ளை நல்ல சுகத்தோடு பிள்ளையை பெற்றெடுக்கட்டும். ஊழியர்களுக்கு நல்ல சுகத்தை தாங்கப்பா. அந்த நல்ல பாதுகாப்பை கட்டளையிட விடமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அன்றைய கத்தாவே நீரே கூட இந்த வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. அந்த கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. அதில் வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. அப்பத்து தண்ணீர் எண்ணெயும் மாவையும் ஒரு குறைவில்லாமல் நடத்துங்கப்பா. இன்றைக்கி சமைக்கிற ஆகாரங்கள் அதை சாப்பிடும் பொழுதுக்குத்தான் அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல பலனை கொண்டு வரட்ட ஆண்டவரே. அன்றைய யாரும் இன்றைக்கி பட்டினியாக இருக்கவே கூடாது. எல்லா 3 வேளையும் அவளுக்கு ஆகாரத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க விடமா ஜெபிக்கிறேனப்பா. அன்றைய தாவை யாரெல்லாம் இந்த நாளில் பலவீனமாக இருக்கிறார்களோ அந்த பலவீனமெல்லாம் இயேசு நாமத்தில் மறைந்து போகட்டும் அப்பா. அவளை பலப்படுத்த விடமா ஜெபிக்கிறேனப்பா. சால்வேஷன் டிவிக்காக ஜெபிக்கிறோம், எஸ்தர் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். அந்த ஊழியங்களை காத்துக்கொள்ள இந்த ஊழியத்தின் தேவைகள் பெரிய தேவைகள், அந்த தேவையெல்லாம் சந்திங்க ஆண்டவரை. இதுக்கு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை எழுப்புங்க, இதை தாங்கக்கூடிய பிள்ளைகளை எழுப்புங்க. இந்த நாளில் கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் மூலமாக, மணி ஆர்டர் மூலமாக, பேங்க் டிரான்ஸ்ஃபர் மூலமாக வருகிற எல்லா காணிக்க தசமங்களை ஆசீர்வதிங்கப்பா. அதை கொடுக்குற ஜனங்கள் எல்லாரும் நிறைவாய் நடத்துங்கப்பா. ஒரு குறைவில்லாமல் நடத்துங்க ஆண்டவர். நீரே மகிமையான கரலை செய்யுங்கப்பா. நீரே கத்தா வருகிற கத்தாவே சண்டே நடக்கிறதான ஈவினிங் நடக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் முகத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளை கொண்டு வாங்கப்பா. எல்லாரும் அந்த நாளில் வந்து கத்தாவே அடகத்தா அதில் பங்கு பெறவும், ஆலோசனை பெறவும், அடகத்தா அந்த பிள்ளைகளுக்கான நாங்கள் ஜெபிக்கிறவளை அந்த பிள்ளைகள் மேல் ஒரு விசேஷத்தை கரம் அந்த பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துகிறதை நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்கப்பா. நல்ல ஸ்கோர் பண்ண உதவி செய்யுங்க. நீரே கூட வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். பெரியமனல் கர்த்தர் கூட இருக்கிறார்.
நீங்கள் என்னோடு பேச விரும்புவீர்கள் என்றால் இப்போ நீங்கள் பார்க்குற என்னுடைய நம்பர் 9962060773 இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. உங்கள் நேம், உங்களுடைய ஏரியா, உங்களோட ஃபோன் நம்பர், இந்த மூணுத்தையும் போட்டு நீங்கள் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களோடு நான் தொடர்பு கொள்ளுகிறேன். ஒருவேளை நீங்கள் இதை அனுப்பி நான் இது வரைக்கும் பேசலான்னு தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு அந்த மெசேஜை திருப்பி ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோடு நான் பேசுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தொடர்ந்து கர்த்தர் நடத்துவாராக. சண்டே காலையில் 3 ஆராதனை இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் வந்து பங்கு பெறுங்கள். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். God bless you.